மாநில அரசு நீங்க இந்த விஷயங்களை ஒத்துக்கல அப்படிங்கறதுனால தான் அங்க நிதி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் தவணையாக வர வேண்டிய 573 கோடி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மாணவர் நலனில் திரு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற அரசுக்கு அக்கறை இல்லை. ஸ்டேட் போர்டு எஜுகேஷன் இஸ் வெரி லோ அப்படின்னு சொல்லி ஆர்.என். ரவி சொல்லியிருந்தாரு சார். என்ன மாதிரி நரேட்டிவ் செட் பண்றாங்க சார்? நீங்க என்ன ஸ்கில்ல என்சிஆர்டில இருக்கிறது இங்க இல்லன்னு சொல்றீங்க, கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் அவரை கேளுங்க, ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? தமிழ்நாட்டில் அரசு நடத்துற சில பள்ளிகளை தேர்ந்தெடுத்து இதை பிஎம்ஸ்ரீ பள்ளி என்று அறிவிச்சிருங்க. அப்ப அதற்கு தேவையான நிதிகளை நாங்க கொடுக்கிறோம். அப்ப மற்ற பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாகாதா? இரண்டாம் உலக போருக்கு போல் சிதைந்து போல பல நாடுகள் இன்று நிமிர்ந்து நிக்கலையா? அந்த நாட்டுடைய மக்கள் தொகை நம்ம மக்கள் தொகை ஒண்ணு கிடையாது. அப்ப சீனா அளவுக்கு முன்னேற தகுதி திறமை நமக்கு இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா? உங்களுக்கு வில் பவர் இல்ல. ஏன்டா எல்லாரும் எல்லா கல்வியும் படிக்கணும்னு 2000 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சமமான கற்றல் எல்லோருக்கும் தேவையில்லை என்ற தத்துவத்தை தவிர வேறு எது உங்களை தடுக்கிறதுன்னு கேட்கிறேன். ஒரு முன்முயற்சியாக ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் போது எடுத்தவே ஒரு டெஸ்டிங் பீரியட்னு ஒன்று இருக்குல்ல சார். இன்னும் மாதிரி பள்ளியை தொடங்கி இனிமேலதான் பள்ளியை பற்றி நீங்க கத்துக்க போறீங்களா? தேசிய கல்விக் கொள்கை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கல்ல, கல்வி தரத்தை உயர்த்தணும்னா சில விஷயம் செஞ்சுதான். தரம் என்றால் என்ன? கல்வி வாய்ப்பை சமமா கொடுக்காம நான் தரத்தை உயர்த்துறேன்னா யாருக்கு உயர்த்துறீங்க? எப்படி உயர்த்துறீங்க? எதை தரம்னு சொல்றீங்க? 2024-25 பிஎம்ஸ்ரீ பள்ளிகளுடைய அந்த திட்டத்தை செயல்படுத்த மாநில அரசு முடிவு எடுத்திருக்கிறதாவும் சில செய்திகள்லாம் பார்க்க முடியும். அப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கிற பட்சத்தில் எதுக்கு நீங்க திட்டத்தை செயல்படுத்த முடிவு எடுத்தீங்கன்ற மாதிரி விமர்சனங்கள் அந்த மத்திய அரசினுடைய தரப்பிலிருந்து வைக்கிறாங்க. மாநில அரசினுடைய விஷயங்களையும் சிக்கல்கள் இருக்கதான் செய்யுது. திடீர் கொடுக்கலன்னா சிக்கல் வரதானே செய்யும். அப்போ ஒவ்வொரு முறையும் பள்ளி கல்வி அமைச்சர் இங்க பள்ளிக்கூடம் நடக்குதான்னு பார்க்க மாட்டாரு. டெல்லியில வந்து உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருப்பாரா? இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வப்பிரந்தை சொன்னாரு, தமிழக அரசுக்கு எதிரான போர் அறிவிச்சிருக்கு மத்திய அரசு. மக்களுக்கு எதிராக, மாணவர்களுக்கு எதிரான, குழந்தைகளுடைய எதிர்காலத்தின் மீது நடத்தப்படுற போர் இது. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? அருமையா இருக்கேன் சார். சமீபத்தில் ஒரு செய்தி வந்துச்சு சார். அதாவது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததுனால 3586 கோடி நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக வந்திருக்கிறது. இது அவங்க ஒரு திட்டம் சொல்றாங்க, வாயில நுழையில சமக்கர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற மாதிரி திட்டம் சொல்றாங்க. அதில் 60% மத்திய அரசுடைய பங்கும் 40% மாநில அரசுடைய பங்கும் இருப்பதாக சொல்லப்பட்டது. அதற்கு பிறகாக தொடர்ச்சியாக பல விவாதங்கள் இது குறித்தே நடந்தது. என்இபி பற்றியும் பிஎம்ஸ்ரீ பள்ளி பற்றியும் நடந்தது சார். நான் விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பிஎம்ஸ்ரீ பள்ளினா என்ன, அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, அது அந்த அடிப்படையை மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நம்ம விமர்சனத்துக்கு போயிடலாம் சார். பள்ளிக்கூடம் அப்படின்றது குழந்தைங்க படிக்கிற இடம். குழந்தைகள் பள்ளிக்கு வரும் பொழுது அந்த பள்ளிக்கு தேவையான வசதிகள், அந்த குழந்தைகள் கற்றலுக்குண்டான எல்லா வாய்ப்பு வசதிகளும் செய்து கொடுக்கணும். உலகத்துல எந்த நாடும் விடுதலை அடைந்து அது மக்களாட்சி மலரக்கூடிய இடத்துல இருந்தா அந்த மக்களாட்சி மலர்ந்ததனுடைய வெளிப்பாடு என்னன்னா, குறைந்தபட்சம் பள்ளி கல்வியை அரசு பொறுப்பெடுத்து எல்லோருக்கும் சமமான கற்றல் வாய்ப்போடு கொடுக்கறது தான் இயல்பு. அதாவது உலகத்தின் பல நாடுகள்ல பார்க்கலாம். எந்த நாட்டிலெல்லாம் கல்வியை அரசு தானே பொறுப்பெடுத்து கட்டணம் இல்லாமல் எல்லோருக்கும் கொடுத்ததோ அத்தகைய நாடுகள் பெரிய அளவுல சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வளர்ந்திருக்கிறத பார்க்கிறோம். அதாவது பண்பாட்டு ரீதியான வளர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்னு அந்த பண்பாட்டு ரீதியான மேம்பட்டிருப்பதை நாம பார்க்கிறோம். இந்தியால விடுதலை அடைந்த பிறகு கூட நாட்டினுடைய பொருளாதாரம் வலுவாக இல்லை, அதனால் எல்லோருக்கும் கட்டணமில்லா கல்வியை கொடுக்க முடியாது என்ற ஒரு காரணம் சொல்லப்பட்டு கல்வி அடிப்படை உரிமையா இல்லாம அரசினுடைய வழிகாட்டுதல் நெறிமுறையிலே இருந்தது. இந்த காலகட்டத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள்ல அரசு தன்னுடைய பொறுப்பிலும் செலவிலும் கல்வி கொடுக்க முன் மாநில அரசுகள், ஒன்றிய அரசு கிட்ட இருக்கிற பள்ளியெல்லாம் சிறப்பு பள்ளி தான், கேந்திர வித்யாலயா, நவோதயா வித்யாலயா, சைனிக் பள்ளி. இப்போ மாநில அரசுகள் தான் எல்லா மாநிலத்திலையுமே எல்லா மக்களும் படிக்கக்கூடிய பள்ளிகளை தொடங்கி நடத்தி வர்றாங்க. அப்படி பெரும்பகுதி பள்ளிகள் மாநில அரசு நடத்தக்கூடிய பள்ளிகள் இருக்கிற மாநிலங்கள்ல ஒன்று தமிழ்நாடு. இந்த சூழல்ல தான் உங்களுக்கு
நவோத்தியா பள்ளியை வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது அந்த கல்விக் கொள்கையினுடைய ஒரு கூறாக அறிவித்தார். அந்த கல்விக் கொள்கையினுடைய கூறாக அறிவிக்கப்பட்ட பொழுது 1986 அந்த நவோத்தியா பள்ளி அறிவிக்கப்பட்ட பொழுதே மாதிரி பள்ளி, இப்போ ஒரு பள்ளிக்கு போய் பல கோடி ரூபாய் செலவு செய்றீங்களே, மற்ற பள்ளிகளுக்கெல்லாம் சமமா நீங்க செலவு செய்ய வேண்டாமா என்ற விமர்சனம் அப்ப வந்தது. இப்ப தமிழ்நாட்டில் நவோதியா ஏற்க முடியாதுன்னு சொன்னதற்கு மிக முக்கியமான காரணத்தை அன்றைக்கே திரு நேத்து சுந்தரவடிவேலு வந்து விளக்கினார். நீங்க சமமான கற்றல் வாய்ப்பை எல்லோருக்கும் கொடுங்க, எல்லா பள்ளிக்கும் சமமா நிதியை கொடுங்க, ஒரு பள்ளியை மட்டுமே சிறப்பு பள்ளின்னு நீங்க வந்து முத்திரை கொடுத்தாதீங்கன்னு சொல்லி சொன்னார். இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு கூறாக திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கின்ற அரசு இருக்கின்ற பள்ளிகளில் சில பள்ளிகளை அடையாளம் கண்டு மாவட்டத்திற்கு ஒரு பள்ளியோ அல்லது வந்து கல்வி மண்டலத்திற்கு எஜுகேஷனல் பிளாக் அல்லது எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கோ ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்டுக்கோ எப்படி மாநிலங்கள் தீர்மானிக்கிறதோ அப்படி ஒரு பள்ளியை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளியை பிஎம் ஸ்ரீ, அதாவது பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ், பிரதம மந்திரியினுடைய தகைசால் பள்ளிகள், அனைத்து வாய்ப்பும் வசதிகள் அந்த பள்ளியில இருக்குமா. அந்த பள்ளியில படிக்கிற குழந்தைகள்லாம் யாரா இருப்பாங்கன்னு கேட்டா கற்றல் ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பார்களாம். அந்த பள்ளியில வேலை செய்யற ஆசிரியர்கள்லாம் ஆகச் சிறந்தவர்களாக இருக்கிறாங்களாம். அந்த பள்ளியில பயிலக்கூடிய குழந்தைகள் எதிர்காலத்தில் உயர்கல்வியில் எத்தகைய போட்டியும் சந்திக்கும் வாய்ப்பு பெற்றவர்களாக இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கேந்திர வித்யாலயாலேயே சில பள்ளிகளை பிஎம் ஸ்ரீ பள்ளிகளாக அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா, கேந்திர வித்யாலயா இருக்கும், ஒன்றிய அரசு நடத்துற பள்ளி, அதுல சில பள்ளிகள் மட்டும்தான் எதுன்னு கேட்டா பிஎம் ஸ்ரீ. அப்படி என்றால் சில பள்ளிகள் ஆகச்சிறந்த பள்ளிகள்னா மத்த கேந்திர வித்யாலயெல்லாம் என்னன்ற கேள்வி எழுதில்ல. அதே போல் தமிழ்நாட்டுல அரசு நடத்துற சில பள்ளிகளை தேர்ந்தெடுத்து இதை பிஎம் ஸ்ரீ பள்ளி என்று அறிவிச்சிருங்க, அப்ப அதற்கு தேவையான நிதிகளை நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னா மற்ற பள்ளிகள்ல, அப்ப இந்த பள்ளி ஆகச்சிறந்த பள்ளி என்றால் மற்ற பள்ளியினோட நிலைமை என்ன? அப்ப மற்ற பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாகாதா என்பதனால தான் சமமான கற்றல் வாய்ப்பை கொடுங்கன்னு கேட்டா, நீங்க ஒரு சில பள்ளிகள்ல மட்டும் ஆகச்சிறந்த வசதிகளோட நாங்க வந்து கல்வி கொடுக்கிறோம்னு சொல்றீங்களே, இது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் சமத்துவ கோட்பாட்டுக்கு எதிரானது என்பதுதான் நாம வைக்க. அவங்க சொல்ற திட்டத்தின் அடிப்படையில ஒரு 14,500 பள்ளிகள் சொல்றாங்க அவங்க. கேந்திர இந்தியா முழுக்க ஜம்மு காஷ்மீர்ல தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியாவுடைய ஜனத்தொகை 140 கோடி. 140 கோடி அப்படின்னு நீங்க ஜனத்தொகை சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை பேர்? ஒரு 40 கோடி பேர் யாரா இருப்பாங்க? குழந்தைகளாக இருப்பாங்களா? அப்ப 40 கோடி பேருக்கும் சேர்த்து நீங்க சொல்ற எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாருங்க. இல்ல நான் அதுதான் சொல்ல வரேன். 14,500 பள்ளிகள் சொல்றாங்க. நீங்க சொல்ற நவோதியா, கேந்திரியா, மாநகராட்சி பள்ளிகள் உட்பட அவங்க சொல்றாங்க. ஒரு முன்முயற்சியாக ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் போது எடுத்தவே ஒரு டெஸ்டிங் பீரியட்னு ஒன்று இருக்குல்ல சார், அதுக்கு பிறகு நம்ம அதை இதுல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவு. 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வாங்கி சுதந்திரத்தினுடைய 75வது ஆண்ட அமிர்த பெருவுச்சோன்னு கொண்டாடினீங்க. அமிர்த பெருவிழான்னு தமிழ்ல சொன்னோம், அமிர்த மகோத்சவம்னு சொன்னீங்க. அப்போ அமிர்தம்னா என்ன சார்? எதை அடைந்த 75 ஆண்டா ஒத்துக்கிறீங்களா? எல்லோருக்கும் சமமான கற்றல் வாய்ப்பை கொடுக்கிற வாய்ப்பு வசதி இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? பொருளாதாரம் வளரவே இல்லையா உங்களுக்கு? இப்போ அரசமைப்பு சட்டம் ஒண்ணு வந்து, அரசமைப்பு சட்டம் ஜனவரி 26, 1950 வந்து அதனுடைய 75வது ஆண்ட வரக்கூடிய ஜனவரி 26 வந்து கொண்டாட போறீங்க. அப்போ 75 அரசமைப்பு சட்டம் எழுதி 75 ஆண்டு ஆயிடுச்சு. அரசமைப்பு சட்டத்தின் கூறு 41 என்ன சொல்லுதுன்னா, அரசின் பொருளாதாரம் மேம்பட கல்வியை அரசு உரிமையாக கொடுத்திருக்குன்றீங்க. இப்ப 2014 திரு நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தாரு. இப்ப 2020 10 ஆண்டுகள்ல நரேந்திர மோடி பொருளாதாரத்தை வளர்க்கவே இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? வளர்க்கவே இல்லையா? வளரவே இல்லையா? அப்ப பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு கூட வாய்ப்பற்ற நிலையில இந்திய அரசு இருக்கா? இல்ல சார், நீங்க பொருளாதாரத்தை மையப்படுத்தி பாக்குறீங்க. நம்ம ஒரு பொருளாதாரம் இல்லாமல் எப்படி பள்ளிக்கூட பொருளாதாரம் எதுக்காக? பொருளாதாரம் தான் காரணமா சொல்லப்பட்டது. எல்லோருக்கும் கல்வி கொடுக்கணும்னா எல்லா பள்ளிக்கூடத்தையும் அரசு நடத்தணும். எல்லா பள்ளிக்கூடத்தையும் அரசு நடத்தணும்னா அரசுக்கு வருமானம் இல்லை. அப்ப அரசுக்கு வருமானம் இல்லாத போது அரசால் எப்படி எல்லாருக்கும் பள்ளிக்கூடத்தை அரசே கொடுக்க முடியும் அப்படின்னு 1949 நவம்பர் 26 அரசமைப்பு சட்டம் கையெழுத்தாகும் போது சொன்னீங்க. அப்ப 1949 நவம்பர் 26 இருந்த ஜனவரி 26, 1950 அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததே அந்த நிலையில தான் இன்றை வரைக்கும் இருக்கிறோமா? இன்னும் மாதிரி பள்ளியை தொடங்கி இனிமேலதான் பள்ளியை பற்றியே நீங்க கத்துக்க போறீங்களா? பள்ளிக்கூடம் எப்படி நடத்துக்கிறது? ஜப்பான்ல எப்ப சார் குண்டு போட்டீங்க? 1945 குண்டு போட்டாங்க அமெரிக்காக்காரங்க. ஜப்பான்ல 1945 குண்டு போட்டதுக்கு அப்புறம் ஜப்பான் தரமட்டம் ஆயிருச்சு. இன்றைக்கு வளர்ந்த நாடுகள்ல ஒன்றாக ஜப்பான் நிமிர்ந்து நிக்கலையா?
அப்ப 1945 2ஆம் உலக போருக்கு போல் சிதைந்து போல பல நாடுகள் இன்று நிமிர்ந்து நிக்கலையா? அந்த நாட்டுடைய மக்கள் தொகை நம்ம மக்கள் தொகை ஒண்ணு கிடையாது சார். நீங்க சொன்னீங்க சீனாவுடைய மக்கள் தொகை நம்மளை விட குறைவா அதிகமா? அதிகம் தான். அப்ப சீனால யார் கொடுக்குறாங்க கல்வியை? பள்ளி கல்வி யார் கொடுக்குறாங்க? நம்ம படிப்படியா முன்னேறிட்டு தான் சார் இருக்கிறோம். எப்போ சீனா எப்போ 1949ல சீனா முன்னேறிச்சு. அப்ப சீனா அளவுக்கு முன்னேற தகுதி திறமை நமக்கு இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா? சீனா வளர்ந்துருச்சு சார், நாங்க வளரலன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க, பேசுங்க. சீனா மாதிரி நாங்க கிடையாதுன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு வில் பவர் இல்ல. எல்லோருக்கும் சமமாக கல்வி கொடுக்கணும் அப்படின்னு தோணல. ஏன்டா எல்லாரும் எல்லா கல்வியும் படிக்கணும்னு 2000 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? எல்லோரும் எல்லாம் எதுக்கு படிச்சிடணும்? கர்ணன் கிட்ட இருந்து பிடிங்கணுங்கல்ல. கர்ணன் கற்றுக்கொண்ட வித்தையை மறந்து போவான்னு சொன்னீங்கல்ல. ஏகலவன் கற்றுக்கொண்ட பிறகு கட்டை விரல் வெட்டப்பட்டது இல்ல. எதனால? எல்லோருக்கும் எல்லாம் தெரிய வேண்டியது இல்ல. வில்லு வித்த ஒருத்தனுக்கு இருந்தா போறோம், எல்லாருக்கும் என்ன வில் வித்த? கர்ணன் ஏன் இதை படிக்கணும்னு கர்ணனோட ஜாதியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தானே கர்ணன் கற்றுக்கொண்டதை மறந்து போயிடுவான்னு சொல்லி. ஆக சமமான கற்றல் எல்லோருக்கும் தேவையில்லை என்ற தத்துவத்தை தவிர வேறு எது உங்களை தடுக்கிறதுன்னு கேட்கிறேன். எல்லோருக்கும் சமமா கல்வி கொடுக்கறத எது? எங்க ஒரு சித்தப்பா பிள்ளைக்கு வந்து பிஎம்ஸ்டி ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சிருச்சுங்க, இன்னொரு சித்தப்பா குழந்தைக்கு வந்து பிஎம்ஸ்டி ஸ்கூல்ல கிடைக்கலங்க, ஆனா அரசு பள்ளியில படிக்குதுங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? பிஎம்ஸ்டி ஸ்கூல் ஆக சிறந்த பள்ளின்றீங்க. அப்ப இந்த குழந்தைக்கும் அந்த குழந்தைக்கும் சமமா கல்வி கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்களே. அப்ப அரசமைப்பு சட்டத்தின் கூறு 14க்கு எதிரானது இல்லையா? ரைட் டு ஈக்குவாலிட்டி பேசுதே. ஏன்னா நேத்து நாம சுதந்திரம் வாங்கி இன்றைக்கு நாம அரசமைப்பு சட்டம் எழுதி இப்பதான் நாடு வந்து வளருதுங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி நீங்க வல்லரசை நோக்கி போயிட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்க. உலகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி பெற்ற நாடுகளில் இந்தியா வந்து தலைமை பாத்திரம் வகிக்க போகுதுன்னு சொல்றீங்க. அந்த அளவுக்கு பொருளாதாரம் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்றீங்க. அப்போ இவ்வளவு வளர்ச்சியை வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்தை கூட எல்லோருக்கும் சமமான கற்றல் வாய்ப்பு கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அது எப்படி வந்து ஒரு நியாயமான அணுகுமுறையா இருக்க முடியும்? இல்லை சார், மறுபடியும் தான் கேட்கறேன். இப்போ ஒரு ஸ்கீம் ஒன்று அமல்படுத்துறாங்க, ஒரு ட்ரெயினை விடுறான்னு வச்சுங்களேன், இந்தியா முழுக்க இந்த ட்ரெயினை விட்டீங்களான்னு கேட்பீங்களா? விட்ட ட்ரெயின் சரியா போகுதா? நம்ம இலக்கு இவங்க நிர்ணயிச்ச அளவுக்கு இலக்கு எட்டப்படுதா? முதல்ல ரயில்வே ட்ராக் 1905ல போட்டாங்க. சரியா? முதல்ல ரயில்வே ட்ராக் போகும்போது நீங்க சொல்றது கரெக்ட். இன்னைக்கு ஆசியாவுடைய மிகப்பெரிய ரயில்வே ட்ராக் இருக்கிற ஊர் வந்து இந்தியா. இந்த நாடு வந்து இந்தியா. இப்ப போயிட்டு நீங்க விடுறீங்கன்னா இப்ப டெஸ்டிங்னு சொல்லுவீங்களா? முதல்ல நீங்க போடும் பொழுது இருந்த நிலைமை என்ன, இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்ன? 1857ல நடந்த முதல் சுதந்திர போருக்கு முன்னாடியே 19ஆம் நூற்றாண்டுல ரயில்வே ட்ராக் போட்டாச்சு. இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டு. 19ஆம் நூற்றாண்டுல ரயில்வே ட்ராக் போட ஆரம்பிச்ச பிறகு இப்போ 21ஆம் அப்போ இவ்வளவு வருஷம் நீங்க என்ன கற்றுக்கொண்டு வந்தீர்கள் என்பது தானே. எதுவுமே கற்றுக்கொள்ளாத மாதிரியும் இப்பதான் ரயில்வே ட்ராக் போடுற மாதிரியும், இப்போ ரயில்வே ட்ராக் இப்பதானே சார் போடுறாங்க, அது போட்டு அது அனுபவத்தை பெற்று அதுக்கப்புறம் ரயில்வே நல்லா ஓடணுமா இல்ல? நான் குறிப்பிட விரும்புறதுன்னா அந்த ரயிலுடைய வேகமும் இப்ப நம்ம போற ரயில் வேகமும் ஒண்ணு இல்ல. ஆமா, காலத்துக்கு ஏற்ப தேவை இருக்கு. ஆமா, அந்த தேவையினுடைய ஒரு முன்முயற்சியை தான் இப்ப பண்றாங்கன்னு சொல்ல வரேன். அதாவது ஆனா ஆவண்ணா கத்து கொடுக்கறதுக்கு இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கிறீங்களான்னு கேக்குறேன். ஆனா ஆவண்ணா தானே சார் கத்து கொடுக்க போறீங்க 1ஆம் கிளாஸ்ல. 1ஆம் கிளாஸ் பையனுக்கு போயிட்டு பிஎம்ஸ்டி ஸ்கூல்னு ஒண்ணு முத்திரை குத்துறீங்க சார். 8ஆம் கிளாஸ் முடிச்சு 10ஆம் கிளாஸ் முடிச்சு 12ஆம் கிளாஸ் முடிச்சு அவன் உயர்கல்விக்கு வரப்போறான். ஏற்கனவே 12 ஆண்டு படிச்சவன் நாசால வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் இல்லையா? 12 ஆண்டு பள்ளி படிப்பை முடிச்சவன் இஸ்ரோல வேலை செஞ்சுட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிகளை படிச்சவங்க. வீரமுத்துவேல் எதுல இருந்து வந்தாரு? அனுபவமே இல்லையா? பள்ளிக்கூடம் நடத்திய அனுபவமே இல்லையா? இன்றைக்கு வந்து சூரிய கிரகத்தை சூரியனை ஆராய்ச்சி செய்யற வரைக்கும் நாம வந்து போயிட்டோம். அப்ப அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிறவங்க யாருன்னு கேட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளியில படித்தவர்கள் இருக்கிறாங்க. அப்ப என்ன நம்ம பள்ளிக்கூடம் நடத்திய நமக்கு அனுபவம் இல்லையா? ஒன்றிய அரசுக்கு அனுபவம் இல்லைன்றதை ஒத்துக்கிறேன். ஒன்றிய அரசு நடத்துறதெல்லாம் சிறப்பு பள்ளி தான். ஆனால் மாநில அரசுகள், குஜராத் மாநிலம், மகாராஷ்டிரா மாநிலம், உத்தரப்பிரதேஷ் மாநிலம், தமிழ்நாடு போன்ற எல்லா மாநிலத்திலும் மாநில அரசுகள் தான் வலுவான அரசு பள்ளி கல்வியை வைத்திருக்கிற. எனவே அரசினுடைய பள்ளிக்கூடங்களை வலுப்படுத்துவதற்கு தானே நீங்க உதவணும். அப்ப அரசு பள்ளிக்கூடத்திலேயே ஒரு பள்ளி சிறப்பு பள்ளி என்றும் இன்னொரு பள்ளியை வந்து பள்ளின்னு சொல்லியும் எப்படி நீங்க பாகுபடுத்துவீங்க? அந்த பாகுபாடை நான் இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நான், சமத்துவத்தை பற்றி பேசக்கூடிய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நான் எப்படி பாகுபாட்டை ஆதரிக்க முடியும் நீங்க நம்புறீங்க? சமமான கற்றல் வாய்ப்பை தருவதற்கு எது தடைன்னு சொல்லுங்களேன். பணம் இல்லையா? எல்லோருக்கும் பள்ளிக்கூடம் நடத்தணும்னா இவ்வளவு ஆசிரியர்கள் போடணும், அவ்வளவு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா? எஜுகேஷனல் செஸ் எதுக்கு வசூல் பண்றீங்க? டாக்ஸ் வசூல் பண்றீங்க, வரி வசூல் பண்றீங்க.
எல்லா பொருள் மீது, எல்லா சேவை மீது, வருமானத்தின் மீது, சொத்தின் மீது எல்லாவற்றுக்கும் வரி வசூல் பண்றீங்க. அந்த வரி வசூல் போதாது என்று சிறப்பு வரியும் வசூல் பண்றீங்க. இவ்வளவு வசூல் பண்ணி சமமான கற்றல் வாய்ப்பை கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்களே, ஏன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்களேன். இங்கிலாந்துல முடியுது, பிரான்ஸ்ல முடியுது, பின்லாந்துல முடியுது, சைனால முடியுது, எல்லா நாட்டுல முடியுது. இந்தியாவால முடியாதுன்னா ஏன் முடியாது சொல்லுங்க. அதுக்கு பதிலே இல்லையே. எனவே 75 ஆண்டு ஆயிருச்சு அரசமைப்பு சட்டம் வந்த பிறகு. அரசமைப்பு சட்டம் சொல்லி இருப்பதை போல சமமான கற்றல் வாய்ப்பு கொடு என்பதுதான் தமிழ்நாட்டில் கோரிக்கை. சரிங்க சார். அடுத்து இதுல இந்த பிஎம்ஸ்ரீ பள்ளி அந்த ஸ்கீம்ல என்ன சொல்றாங்கன்னா, NEP 2022 நாங்க அமல்படுத்துவோன்ற மாதிரி சொல்றாங்க சார். இதுல எங்க சார் சிக்கல் வருது? இதுல ஒரு சிக்கல் இல்ல சார். பள்ளிக்கூடத்தை கவர்மெண்ட் நடத்தாதுன்றதுதான் சார் தேசிய கல்விக் கொள்கை 2020. தேசிய கல்விக் கொள்கை 2020 எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் அரசு செலவு பண்ணாது, எல்லா கல்லூரிக்கும் அரசு செலவு பண்ணாது. தேசிய கல்விக் கொள்கை முழுமையா நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா ஒரே ஒரு அரசு பல்கலைக்கழகம் கூட, அது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகமா இருந்தா கூட, ஒன்று கூட அரசின் முழு செலவில் இயங்காது. ஒரே ஒரு பல்கலைக்கழகம் கூட இந்தியால உயர்கல்வி நிறுவனம் கூட அரசினுடைய முழுமையான செலவில் இயங்காது. சுயநிதி பிரிவுகள் தொடங்கிடுவாங்க. அதுதான் தேசிய கல்விக் கொள்கை. அப்ப தேசிய கல்விக் கொள்கை என்ன செய்யுதுன்னா, தனியார் கிட்ட கொடுக்கறதுக்கு, சந்தை கிட்ட கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா விதமான வழிவகைகளை அது சொல்லி இருக்கு. அது கட்டணத்தை கூட முழுமையா கட்டுப்படுத்தாருன்னு சொல்லுது. செலவுக்கு தகுந்தாற் போல நீங்க என்ன செய்யலாம், நீங்க கட்டணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தனியாருக்கு அது உரிமை கொடுக்குது. அப்ப ஒட்டுமொத்தமாக சந்தையிடம் கல்வியை கொடுக்கறத எப்படி நீங்க நியாயம் ஏத்துக்கிறீங்க? 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த பாடத்தை நான் கணக்கிலே எடுத்துக்க மாட்டேன். 12வது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு திறனறை தேர்வு போல ஒரு தகுதி தேர்வு எழுதுங்க, நுழைவுத் தேர்வு எழுதுங்க. அதுல என்ன மதிப்பெண்ணோ அதை வைத்துத்தான் நான் உயர்கல்விக்கு அனுப்புவேன்னு சொன்னா, அப்ப 12 வருஷ படிப்பு, 12 வருஷ படிப்புக்கு அப்புறம் நான் கோச்சிங் சென்டருக்கு போனாதான் நான் யூனிவர்சிட்டிக்கு போக முடியும்னா எவ்வளவு வயசாகும், எவ்வளவு பணம் செலவாகும்? அது வாய்ப்பு இருக்கா? எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கா? அப்ப பெரும்பகுதி மக்களுக்கு உயர்கல்வியை மறுக்கின்ற ஏற்பாடு என்கின்ற போது தேசிய கல்விக் கொள்கை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்தாங்கல்ல, கல்வி தரத்தை உயர்த்தணும்னா சில விஷயம் செஞ்சுதான். தரம் என்றால் என்ன? தரம் என்றால் என்ன? கல்வி வாய்ப்பை சமமா கொடுங்கன்னு சொன்னா, கல்வி வாய்ப்பை சமமா கொடுக்காம நான் தரத்தை உயர்த்துறேன்னா யாருக்கு உயர்த்துறீங்க, எப்படி உயர்த்துறீங்க, எதை தரம்னு சொல்றீங்க என்பதை பற்றி எந்த விளக்கமே இல்லையே. சரி, நம்ம விமர்சனம் நீங்க தொடர்ச்சியா சொல்றீங்க, இவ்வளவு விமர்சனம் சொன்னீங்க. ஆனா 2024-25 பிஎம்ஸ்ரீ பள்ளிகளுடைய அந்த திட்டத்தை செயல்படுத்த மாநில அரசு முடிவு எடுத்திருக்கிறதாவும் சில செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சது சார். அப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கிற பட்சத்துல எதுக்கு நீங்க திட்டத்தை செயல்படுத்த முடிவு எடுத்தீங்கன்ற மாதிரி விமர்சனங்கள் அந்த மத்திய அரசினுடைய தரப்புல இருந்து வைக்கிறாங்களா சார்? அந்த கடிதத்தை அவர்களும் வாசித்தார்களா முழுமையா, மற்றவர்களும் வாசித்தார்களா என்பதை ஆய்வுக்கு உட்படுத்தணும். அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, நாங்க ஒரு குழு அமைத்து அந்த குழு எப்படி பரிந்துரைக்கிறதோ அந்த பரிந்துரையின்படி நாங்க ஏற்றுக்கொள்வதை பற்றி சொல்றோம் தான் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்ப அந்த குழு அவங்களுக்கு இந்த கூறுகளை ஏற்க இயலாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதான் தெரிவிச்சிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு கொடுத்த கடிதத்துல ஒரு வரி இருக்கிறத அவங்க படிச்சு பார்க்கணும். அந்த வரி என்ன சொல்லுதுன்னா, நீங்க சொல்றதை அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப எங்களுக்கு எது சாத்தியம் என்பதை நாங்க ஒரு குழு போட்டிருக்கோம். அந்த குழு முடிவு செய்து சொல்லும். அதன் அடிப்படையில நாங்க சொல்றோம். இப்போ அந்த குழு எதை ஏற்க இயலாதுன்னு சொன்னதுக்கோ அதை ஏற்க இயலாதுன்றதை இப்ப சொல்லியிருக்காங்க. அது மாநில அரசு நீங்க இந்த விஷயங்களை ஒத்துக்கல அப்படிங்கறதுனாலதான் அங்க நிதி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் தவணையாக வர வேண்டிய 573 கோடி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நீங்க மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கிற பிரச்சனையினால ஒட்டுமொத்த மக்களுடைய கல்வி பாதிக்கப்படுது. நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற ஒன்றிய அரசு, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஒன்றிய அரசு துட்டு கொடுக்க மாட்டேங்குது. ஏன் துட்டு கொடுக்க மாட்டேங்குது? மாநில அரசு ஏற்றுக்கொள்ளாதனால. துட்டு கொடுக்க வேண்டியவங்க யாரு? ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசுக்கு துட்டு எங்க இருந்து வந்துச்சு? ஒன்றிய அரசுக்கு பணம் எங்க இருந்து வந்துச்சு? மக்களுடைய நிதி. தமிழ்நாட்டு மக்களுடைய ஜிஎஸ்டி டாக்ஸ். தமிழ்நாடு மக்கள் ஒரு பொருள் மீது 24% ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க, 18% கட்டுறாங்க, 12% எதுவாக இருந்தாலும் அதுல சரிபாதி மாநிலத்துக்கு வரும், சரிபாதி ஒன்றிய அரசுக்கு போகும். 12% மாநில அரசுக்குன்னா 12% ஒன்றிய அரசுக்கு போகும். ஒன்றிய அரசுக்கு வரக்கூடிய இந்த ஜிஎஸ்டி நிதியை எல்லா மாநிலத்துக்கும் எல்லா துறைக்கும் பகிர்ந்து கொடுக்குது. அப்போ தமிழ்நாட்டு மாநில மக்கள் கிட்ட இருந்து பெறப்பட்ட வரியை தமிழ்நாட்டுக்கு நீங்க பகிர்ந்து கொடுக்குறீங்க. இப்ப இந்த பகிர்ந்து நீங்க கொடுக்கலன்னா 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு ஆசிரியருக்கான சம்பளத்துல தொடங்கி பல்வேறு கட்டமைப்புகளை செய்வது வாய்ப்பு இல்லாம போயிடும். பாதிக்கப்பட போவது யாரு? கல்வியாண்டு தொடங்கிருச்சு. இன்னும் 3-4 மாதங்கள் போனா நீங்க அடுத்து பொது தேர்வை பற்றி பேச போறீங்க. அப்புறம் நுழைவு. அப்போ நீங்க நிறுத்தி வைப்பதனால் பொது தேர்வை நிறுத்த போறீங்களா? தமிழ்நாட்டுக்கு நாங்க துட்டு கொடுக்கலைங்க, அதனால மாணவர்கள் படிப்பதற்கு வாய்ப்பு இல்லை, எனவே தமிழ்நாட்டுக்கு நாங்க நீட் நடத்த மாட்டோம் சொல்ல போறீங்களா?
தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டும் 2 மாசம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு சொல்ல போறீங்களா? அப்போ மாணவர்களுடைய கல்வி கெட்டாலும் பரவாயில்லன்னு திரு நரேந்திர மோடி அவர்கள் நீ நான் சொல்றதை ஏற்றுக்கொள்ளலன்னா நான் உனக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது ஜனநாயக அணுகுமுறையான்னு நான் கேட்கிறேன். அப்போ மாணவர் நலனில் திரு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற அரசுக்கு அக்கறை இல்லை. அப்போ நான் சொல்றது ஏற்றுக்கொள். அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்றது பத்தி எனக்கு கவலை கிடையாது. அரசமைப்பு சட்டம் சமமான கற்றல் வாய்ப்பை கொடுக்க சொல்லுது. எப்படி 40,000 ஸ்கூல் இருக்கும்போது 40 ஸ்கூலுக்கு மட்டும் எல்லா நிதியும் கொடுக்கிறது என்பதை பற்றி எல்லாம் கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டேன். ஆனா நான் சொல்றது நீ கேட்கணும். நீ சொல்லலன்னா மக்களிடம் வாங்கின வரியை தான் திருப்பி கொடுக்க போறேன், அதை கூட நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அது எப்படி ஒரு ஜனநாயக நடைமுறை நீங்க எடுத்துக்கிறீங்க? காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வப்பிரந்தை சொன்னாரு, தமிழக அரசுக்கு எதிரான போர் அறிவிச்சிருக்கு மத்திய அரசு. மக்களுக்கு எதிராக, மாணவர்களுக்கு எதிரான, குழந்தைகளுடைய எதிர்காலத்தின் மீது நடத்தப்படுற போர் இது. சாதாரண விஷயம் கிடையாது. இது என்ன 2 கட்சிக்கு இடையில பிரச்சனை நினைக்கிறீங்களா? இது என்ன ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கு இருக்கிற பிரச்சனை? தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இந்திய மக்களுங்க. தமிழ்நாட்டுல மக்கள் தான் நாடாளுமன்றத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் தான் தமிழ்நாட்டு சட்டப்பேரவையை தேர்ந்தெடுக்காங்க. அப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய குழந்தைகளுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்க கல்வியை கொடுப்பதற்கான நிதியை கொடுக்கலன்னு சொன்னா தமிழ்நாட்டு குழந்தைகளுடைய எதிர்காலத்தின் மீது அல்லவா போர் தொடுத்திருக்கீங்க. எனவே இது மக்கள் மீது தொடுக்கப்படுற யுத்தமே தவிர இது கட்சிக்கு இடையிலையோ அல்லது மாநில அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு இருக்கிற பிரச்சனையாகவும் நீங்க பார்க்க முடியாது. இல்ல, நான் இடைச்சொல்ல ஒரு கேள்வி நான் கேட்டுக்கிறேன். 2021 நீதியரசர் முருகேசன் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு மாநில வரைவு கல்வியை கொண்டு வர சொன்னாங்க. அதனுடைய முடிவு இப்ப என்னவா சார் இருக்கு? ஆக்சுவலா அந்த குழு சில மாதங்களுக்கு முன்னாடி அறிக்கையை கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில தான் இவங்க இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு எழுதியிருக்க கடிதம்லாம் அதன் அடிப்படையில தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழு கொடுத்திருக்கிற அறிக்கையின் அடிப்படையில மாநிலத்திற்கென்ற ஒரு கல்விக் கொள்கையை மாநில அரசு அறிவிக்கும். மாநிலத்திற்கென்ற ஒரு கல்விக் கொள்கையை அறிவிப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு தான். ஏற்கனவே மாநிலத்துல பள்ளிகள் இருக்கு, கல்லூரி இருக்கு, பல்கலைக்கழகம் இருக்கு, அதெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. எனவே அந்த செயல்பாட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மாநிலத்திற்கு ஒரு கல்விக்கான ஒரு கொள்கை தேவைப்படுது. ஒன்றிய அரசு ஒட்டுமொத்தமாக ஒரு ஒற்றை பண்பாட்டு தேசத்தை கட்டமைக்கிற ஒரு சூழ்ச்சிகரமான ஒரு கொள்கையை கல்வி கொள்கைன்னு சொல்லுது. இன்னொரு புறத்துல மொத்தமா வணிகமயமாக்குது. இப்ப 2க்கும் இல்லாமல் மாநில அரசு நடத்துற பள்ளிக்கு, மாநில அரசு பல்கலைக்கழகத்திற்கு, மாநில அரசு கல்லூரிக்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல் அரசு நிதியில் செயல்படக்கூடிய கல்வி நிறுவனங்களை வலுப்படுத்தக்கூடிய வகையில ஒரு மாநில அரசினுடைய கொள்கை வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. அதுதான் 2021 மக்கள் கொடுத்த வாக்கு. எனவே அந்த வாக்கின் அடிப்படையில ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினுடைய பரிந்துரை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த குழுவினுடைய பரிந்துரை மாநில அரசின் பரிசீலனையில் இருக்கு. ஒரு கல்வியாளரா இப்ப தமிழக அரசு இந்த விவகாரத்துல மேற்கொண்டிருக்கிற நடவடிக்கைகள் திருப்தியா இருக்கிறார்? கல்வியாளரா கேட்கிறேன். தமிழ்நாடு அரசு சமமான கற்றல் வாய்ப்பை நோக்கி போகணும். ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு அரசு நிதியை திரட்டுவதற்கான முயற்சியை மேற்கொள்ளணும். இப்போ ஒன்றிய அரசு வரியை வசூல் பண்ணி இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருந்து. ஆனா வசூல் பண்ணிட்டு அந்த நிதியை திரும்பவும் கொடுக்கணும். அது கொடுக்க மறுக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப யார் பாதிக்கப்படக்கூடாது? மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னா அப்ப வேறு எந்த வகையில மாநில அரசு நிதியை திரட்டி சமமான கற்றல் வாய்ப்பை எல்லோருக்கும் கொடுப்பதற்கு முயற்சி செய்ய முடியும் என்பதை யோசிக்கணும். அதை செய்வதுதான், சமமான கற்றல் வாய்ப்பை கொடுக்கும் பொழுதுதான் ஒரு அரசு திருப்தியா செயல்படுது நீங்க சொல்ல முடியும். இன்றைக்கு தேதியில சமமான கற்றல் வாய்ப்புக்கான சூழல் இல்லாத சிக்கல் ஏற்பட்டிருக்கு. எனவே சமமான கற்றல் வாய்ப்பை உத்தரவாதப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கை மாநில அரசு எடுக்கணும். மாநில அரசினுடைய விஷயங்களும் சிக்கல்கள் இருக்கதான் செய்யுது. நிதி கொடுக்கலன்னா சிக்கல் வரதானே செய்யும். நீங்க நிதி கொடுத்துட்டு சிக்கல் இருக்குன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நிதியை ஒவ்வொரு வருஷமும், போன வருஷமும் கெஞ்சி கெஞ்சி தான் வாங்க வேண்டிய செய்றீங்க. இந்த வருஷமும் நீங்க தான் நாடாளுமன்றத்துல ஒப்புதல் வாங்கிட்டீங்கல்ல. நிதி செலவீனத்திற்கு நாடாளுமன்றத்துல ஒப்புதல் வாங்கியாச்சு. நாடாளுமன்றத்துல ஒப்புதல் வாங்கின நிதியை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? அப்போ ஒவ்வொரு முறையும் பள்ளிக்கல்வி அமைச்சர் இங்க பள்ளிக்கூடம் நடக்குதான்னு பார்க்க மாட்டாரு. டெல்லியில உங்ககிட்ட பேசிட்டு இருப்பாரா? இங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் டெல்லியில பேசிட்டு இருக்கணுமா? அப்ப இங்க இருக்கிற நிர்வாகம் கெடாதா? அந்த நேரம் எதுக்கு செலவாகணும்னு கேட்கிறேன். இப்ப போயிட்டு வர்றாங்கன்னா, அரசு அதிகாரிகள் போயிட்டு வர்றாங்கன்னா யார் செலவு? யாரோட பணம் அது? எனவே ஒரு நியாயமற்ற நிலையில நீங்க மாநில அரசுகளை நிர்பந்திக்கின்ற போது அது நேரடியாக யாரை பாதிக்குதுன்னா மக்களை தான் பாதிக்குது, குழந்தைகளை தான் பாதிக்குது. அந்த நிர்பந்தத்தை ஒன்றிய அரசு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குன்னா அந்த நிர்பந்தத்திலிருந்து மீளுவதற்கு மாநில அரசு சுயமான ஒரு கொள்கையையும் அதற்கு தேவையான நிதியையும் மாநில மக்களிடம் கேட்டு பெற்று வலுவான ஒரு மாநில பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் நடத்துவதுதான் நியாயமா இருக்கும். சரி சார், இந்த விவகாரத்துல கூடுதலா கடைசியா ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் நானு. இருமொழி கொள்கை இங்க எங்க சார் பிரச்சனை வருது? ஏன்னா பாஜக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிராந்திய மொழியாக இருந்தாலும் சரி, தாய்மொழியில படிக்கிறதுக்கும் அதுல அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. இவங்க தான் வீம்புக்கு திணிக்கிறாங்க. இந்த இருமொழி கொள்கை பிரச்சனை, ஹிந்தி திணிக்கிறாங்க கொண்டு போறாங்கன்றாங்க சார். சமகர சிக்ஷா குறித்து 2018 சமகர சிக்ஷா அறிவிக்கப்படுது. அதாவது 1 to 8 வரைக்கும் இருந்த சர்வ சிக்ஷா அபியான்
9ல இருந்து 12 வரைக்கும் இருந்த RMSA, ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், இந்த 2 திட்டத்தையும் முடிஞ்ச பிறகு அதோட தொடர்ச்சியா என்ன செய்யறாங்க, 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வின்றதுதான் இந்த சமகர சிக்ஷா. இது 2018ல கொண்டு வரப்பட்டது. இந்த சமகர சிக்ஷால 2020 தேசிய கல்விக் கொள்கை அறிவித்த பிறகு 2021ல சில முடிவுகள் எடுக்கிறாங்க. பொருளாதார விவகாரத்துறை அமைச்சகம் அந்த குழு அமைச்சர் குழு ஒரு முடிவெடுக்க, அதன்படி ஆகஸ்ட் 16 எழுதியிருக்கிறாங்க கடிதம். அந்த ஆகஸ்ட் 16 கடிதத்துல எல்லா மாநில அரசுக்கு எழுதப்பட்ட கடிதம், சமகர சிக்ஷா கடிதம். அதுல என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கு இந்தி ஆசிரியரை நியமிப்பதற்கான தொகை. தமிழ்நாடு இந்தி பேசாத மாநிலம். இந்தி பேசாத தமிழ்நாட்டுல தெலுங்கு பேசுறவங்க இருக்கிறாங்க, மராத்தி பேசுறவங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு குஜராத்தி பேசுறவங்க இருக்கிறாங்க. அந்த டீச்சருக்கு நிதி எல்லாம் யாரு கொடுப்பாங்க? இப்ப உங்க நோக்கம் என்ன? வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இந்தி பேசாத மாநிலங்களுக்கு ஹிந்திக்கான நிதியை கொடுத்துட்டு, நாடாளுமன்றத்துல இந்தி பேசாத மாநிலங்களுக்கு இந்தி ஆசிரியரை கொடுப்பதற்காக நிதி ஒதுக்கிட்டு மற்ற இந்திய மொழிக்கெல்லாம் நிதி ஒதுக்கலன்னா அதற்கு என்ன காரணம்னு கேட்கிறேன். நீங்க மொழி பற்றி அவர்கள் பேசல. இருமொழியா மும்மொழியான்றதெல்லாம் அவங்க பிரச்சனை இல்லை. அவங்க தேசிய கல்விக் கொள்கைய நீங்க மொழி குறித்த விஷயத்தை எடுத்து படிச்சா உங்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய அனைத்து மொழி வளர்ச்சிக்கும் ஆக பெரும் பங்களிப்பை கொடுத்தது எதுனா சமஸ்கிருதமா. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பண்பாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஆகப்பெரிய பங்களிப்பை செய்தது எதுன்னு கேட்டா சமஸ்கிருதமா. எனவே சமஸ்கிருதத்தை தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை சிறப்பாக கற்றுத்தருவதற்கு அனைத்து வகையான வாய்ப்புகளை உருவாக்கணும்ன்றாங்க. என்ன திட்டம்னு கேட்டா, இந்தி பேசுற மாநிலத்துல சமஸ்கிருதத்தை பேச வச்சிடுறது, இந்தி பேசாத மாநிலத்துல முதல்ல இந்தியில பேச வைக்கிறது, அதுக்கப்புறம் எதை பேச வைக்கிறது, சமஸ்கிருதம் பேச வைக்கிறது. அப்ப கடைசியில இந்தி கூட போயிடும். கடைசியில யார் நிப்பாங்கன்னு கேட்டா, இந்தியாவின் மொழியாக சமஸ்கிருதம் நிற்கும், சமஸ்கிருத பண்பாடு நிற்கும். சோ என் தேவைக்கு தகுந்தாற் போல் எந்த மொழியையும் நான் படிக்கலாம், அது என் தேவைக்கு தகுந்தாற் போல். ஆனால் அடிப்படை கல்வியை நான் எந்த மொழியில படித்தால் எனக்கு லாபமோ அதை நான் தான் தீர்மானிக்க முடியும், அந்த மாநில அரசு தான் தீர்மானிக்க முடியும். இன்னைக்கு அந்த வகையில தான் மொழியை பார்க்கணும். மொழியை கல்வியோடு பார்ப்பதாக இருந்தால் ஒரு மொழி கல்வி மொழியாக எப்படி இருக்க முடியும்? ஒரு கற்றல் சூழல் என்பது ஒரு குழந்தையினுடைய சூழலியல் மொழி எதுவோ அந்த மொழியில தான் குழந்தை கற்க முடியும். எனவே சூழலியல் மொழியாக எது இருக்கிறதோ அதைத்தான் குழந்தைக்கு அறிமுகப்படுத்துமே தவிர ஒரு மொழியை திரித்து விட்டு இத்தனை மொழியை படித்தால் என்ன என்ற வாதத்தை நடத்துவது என்பது நியாயமான குழந்தை உரிமை சார்ந்த ஒரு வாதமாக ஏற்க இயலாது. ஸ்டேட் போர்டு எஜுகேஷன் இஸ் வெரி லோ அப்படின்னு சொல்லி RN ரவி சொல்லியிருந்தாரு சார். என்ன மாதிரி நெரேட்டிவ் செட் பண்றாங்க சார்? அவர் தான் கேட்கணும். அவர்கிட்ட போயிட்டு நீங்க ஸ்டேட் போர்ட் டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கிட்டு நீங்க கேமராவோட போகணும். சார் ஸ்டேட் போர்ட் டெக்ஸ்ட் புக் இங்க இருக்கு சார், NCERT டெக்ஸ்ட் புக் இருக்கு சார், நீங்க என்ன ஸ்கில்ல NCERTல இருக்கிறது இங்க இல்லன்னு சொல்றீங்க, கொஞ்சம் சொல்லுங்க சார். அவரை கேளுங்க, ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? பேசுனது அவர், கேள்வி எனக்கா? நீங்க அறிக்கை வேற கொடுத்திருக்கீங்க. ஆமா, அவர் கேட்டதுல எந்த ஆதாரமும் இல்லைன்னு தான் இப்போ நான் கேட்கிறேன். சொல்லுங்க. ஒரு 10 வயது பையனுக்கு கணிதத்தில் இந்த திறன் இருக்கணும், இது NCERTல இருக்கு, SCERTல இல்ல, சொல்லுங்க. அறிவியல்ல இந்த திறன் இருக்கணும், சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா சேர்த்துட்டு போறோம். இல்லாத ஒண்ணு எங்க கண்ணு பார்வைக்கு படாம கூட இருந்திருக்கலாம். சொல்லிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம்ல என்ன இருக்கு அப்படின்னு. இங்கே ஆய்வு செய்யப்பட்டு அவ்வப்போது பாடத்திட்டங்கள் மேம்படுத்தப்படுகிறது. கடைசியாக மேம்படுத்தப்பட்டது 2017. மேம்படுத்தப்பட்ட பாடத்திட்டத்துல இப்பொழுது மாணவர்கள் மீது நடத்தப்படுற போர், கியூட் நீட் போன்ற போர், அந்த சூழ்ச்சிகளில் இருந்தும் மாணவர்கள் தப்புவதற்கு, அந்த சூழ்ச்சிகளையும் மாணவர்கள் எதிர்கொண்டு அந்த சூழ்ச்சிகளை முறியடித்து மருத்துவம் சேர்வதற்கு எத்தகைய பாடங்களை கொடுக்கணுமோ அத்தகைய பாடங்களை உள்ளடக்கியதாக ஒரு பாட நூலையும் பாடத்திட்டத்தையும் வடிவமைத்து கொடுத்திருக்கிறாங்க. அதுல எந்த மாதிரி சிக்கல் இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சாரு. எப்படி கண்டுபிடிச்சாரு? ஒரு குழு போட்டு கண்டுபிடிச்சாரா, இல்ல அவரே படிச்சு கண்டுபிடிச்சாரா, எத்தனை பாடங்களை படிச்சாரா? அவர் தான் சொல்லணும். யாருகிட்ட சொல்லணும்? பள்ளிக்கல்வித்துறை கிட்ட சொல்லணும். படிக்கிற குழந்தைகிட்ட போயிட்டு சொல்றாரு. ஏதோ மனசாட்சி இருக்கிறவங்க பேசுவாங்களா சார்? ஒரு படிக்கிற குழந்தைய பார்த்து, நீ படிச்சுக்கிட்டு இருக்கிறியாமா, நீ படிக்கிற பாடத்திட்டம் ரொம்ப கீழானது அப்படின்னு சொல்லுவீங்களா? உங்க குழந்தைகிட்ட போய் நீங்க அப்படி சொல்லுவீங்களா? நீங்களே டெக்ஸ்ட் புக்கை கொடுத்துட்டு நீங்க உங்க குழந்தைய பார்த்து, ஏப்பா நீ ஒரு டெக்ஸ்ட் புக் படிச்சுட்டு இருக்கிறிய, அது ரொம்ப லோ தெரியுமா, வெரி லோ சொல்லுவீங்களா? ஒரு ஆளுநர் அப்பா மாதிரி
யார்கிட்ட பேச போயிருக்கிறாரு? அரசு உதவி பெறும் பள்ளியில. அவர் எந்த அரசுக்கு தலைமை தாங்குறாரோ அந்த அரசு உதவி பெறும் பள்ளியில பேச போயிருக்கிறார். அந்த பள்ளி நிர்வாகம் எவ்வளவு நாளாக செயல்படுது? 100 வருஷமா. அப்ப 100 வருஷமா அந்த பள்ளி நிர்வாகம் தரமற்ற பாடத்திட்டத்தை கொடுத்திருக்கிறா. இப்ப அந்த பள்ளி நிர்வாகத்தை ஆளுநர் பாராட்டிட்டு வந்தாரா, திட்டிட்டு வந்தாரா எனக்கு தெரியல. அந்த பள்ளிக்கூடம் தான் பாடத்திட்டத்தை கொடுத்திருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல அந்த பாடத்திட்டத்துல படிச்சுட்டு பின்னாடி சமூகத்துக்கு சிறந்த பணியாற்றவர்கள் அதே மேடையில பழைய மாணவர்களை உட்கார வச்சு பாராட்டி இருக்கிறாங்க. இப்ப மாணவர்கள் படிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பள்ளிக்கூடம் இது நல்ல பாடத்திட்டமா அல்லது தரமற்ற பாடத்திட்டம் விவரமே தெரியாம 100 வருஷமா அந்த நிர்வாகம் பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கா? எனக்கு புரியல. எனக்கு ஒரு பள்ளிக்கூடத்துடைய 100 ஆண்டு காலமாக இந்த பள்ளி வட சென்னையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆக பெரும் தொண்டு செய்திருக்கு. என் பள்ளிக்கூடத்தின் மூலமாக பல பெண்கள் பலனடைந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சிறப்பு நிலையில வந்திருக்கிறாங்க. அந்த 100 கொண்டாட வாருங்கள் ஆளுநரேன்னு அழைத்தால் அந்த ஆளுநர் அந்த பள்ளிக்கூடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த மாணவர்களை பார்த்து, மாணவர்களே நீங்கள் எல்லாம் உங்க சிலபஸ் வெரி லோ அப்படின்னு பேசி இருக்கிறாருன்னா, ஒரு தந்தையாக உங்க குழந்தைகிட்ட நீங்க அதை செய்வீங்களான்னு நான் கேட்கிறேன். ஒரு ஆளுநர் என்பது ஒரு தந்தை நிலையில இல்லையா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய படிக்கிற குழந்தைகளுக்கு நல்வழி காட்ட வேண்டியவர் ஒரு குழந்தையிடம் அப்படி பேசலாமா? அது ஒரு நியாயமற்ற அநாகரிகமாக பேச்சாகவே நான் பார்க்கிறேன். அந்த பேச்சில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. பல கேள்விகளை முன் வச்சிருக்கீங்க. நான் அந்த கேள்விகளோடவே இந்த அமர்வை நான் நிறைவு செய்யறேன் சார். ஏன்னா இந்த விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும், மக்கள் இதில் தெளிவு பெறணும்ன்றதுல நம்ம உறுதியாகவே இருக்கிறோம். நன்றி சார். நன்றிங்க.